வெல்கம் டு ஜெய்சைட் இன்பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிப்ரவரி 9 மற்றும் 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சாரதி என்னும் இணையதளம் கீழ்காணும் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விவசாயம். சாரதி இணையதளம் இந்த இணையதளத்தினை பார்த்தீங்கன்னா மத்திய வேளாண் துறை அமைச்சரான அர்ஜுன் முண்டா அவர்கள் தொடங்கி வைத்திருக்காங்க. இந்த இணையதளமானது பயிர் காப்பீடு தொடர்பான குறைகளை தீர்க்கவும் காப்பீடு திட்டங்கள் குறித்த விரிவான தகவல்களை விவசாயிகள் அறிந்து கொள்ளவும் உதவுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தற்போது எந்த நாடானது தனி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தினை அமைக்க உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்தியா. இந்தியாவானது பார்த்தீங்கன்னா தனக்கென தனி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தினை அமைக்க உள்ளது. இந்த விண்வெளி ஆய்வு மையமானது 2035ஆம் ஆண்டில் செயல்பாட்டுக்கு வர உள்ளது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி மையம் அமைக்கும் 3வது நாடு அப்படிங்கிற பெருமையை நம்ம இந்தியாவானது பெற இருக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தற்போதைய நிலவரப்படி வங்கிகளுக்கான ரெப்போ ரேட் எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் பி, 6.5%. வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதத்தில் தற்போது எந்தவித மாற்றத்தையும் இந்திய ரிசர்வ் வங்கியானது மேற்கொள்ளவில்லை. அதாவது ரெப்போ ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 6வது முறையாக வட்டி விகிதம் மாற்றம் இல்லாமல் 6.50% இருக்கிறது. மேலும் இந்தியாவின் பணவீக்கமானது 4 முதல் 6% இருக்கு. மேலும் அடுத்த நிதியாண்டில் அதாவது 2024 மற்றும் 25ஆம் நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியானது 7% இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு நிலவரப்படி மொத்தமாக 96,88,21,926 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த தேர்தலை விட தற்போது 6% வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க. மேலும் இதில் புதியதாக 2 கோடி இளம் வாக்காளர்கள் இணைக்கப்பட்டிருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உலகிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட நாடாக இந்தியாவானது இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்ட சரண் சிங் எந்த மாநிலத்தின் முதல்வராக பதவி வகித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, உத்தரப்பிரதேசம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு பாரத ரத்னா விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைந்த முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங் மற்றும் PV நரசிம்மராவ் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த வேளாண் விஞ்ஞானியான MS சுவாமிநாதன் ஆகிய 3 பேருக்கும் சமீபத்தில் பாரத ரத்னா விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாரத ரத்னா விருதினை பெற்ற சரண் சிங் இவர் பார்த்தீங்கன்னா இவர் 1902ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தின் மீரட் மாவட்டத்தில் நூர்பூர் கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்காரு. இவர் இந்தியாவின் 5வது பிரதமராக பதவி வகித்திருக்காரு. மேலும் உத்தரப்பிரதேசத்தின் முதல்வராக 2 முறை பதவி வகித்திருக்காரு. இவர் மத்திய உள்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர் மற்றும் துணை பிரதமராகவும் பணியாற்றியிருக்காரு. அடுத்ததாக PV நரசிம்மராவ் இவர் பார்த்தீங்கன்னா இவர் 1921ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி ஆந்திராவின் வாராங்கல் மாவட்டம் லக்னேப்பள்ளி கிராமத்தில் பிறந்திருக்காரு. இவர் 1971ஆம் ஆண்டு ஆந்திரா மாநிலத்தின் முதல்வராக பதவி ஏற்றிருக்காரு. மேலும் 1991ஆம் ஆண்டிலிருந்து 1996ஆம் ஆண்டு வரைக்கும் இந்தியாவின் பிரதமராகவும் பதவி வகித்திருக்காரு. இவர் மத்திய உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியிருக்காரு. அடுத்தது MS சுவாமிநாதன் இவர் பார்த்தீங்கன்னா 1925ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி கும்பகோணத்தில் பிறந்திருக்காரு. இவர் இந்தியாவின் பசுமை புரட்சிக்கு வித்திட்டிருக்காரு. இந்தியாவில் முதல் முறையாக வீரிய ரக கோதுமையை உருவாக்கியிருக்காரு. இவர் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவர் பத்மபூஷன், பத்ம விபூஷன், உலக உணவு பரிசு, ரமோன் மகசேஷே உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் முதல் இரட்டை சதம் அடித்த இலங்கை வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பதுன் நிசங்கா. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வீரரான பதுன் நிசங்கா இவர் 210 ரன்களை அடித்துள்ளார்.
இதன் மூலம் முதல் இரட்டை சதம் அடித்த இலங்கை வீரர் அப்படிங்கிற பெருமையை வந்து இவர் பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அனைத்து வித கிரிக்கெட் போட்டிகளிலும் 100 ஆட்டங்களிலும் பங்கேற்ற முதல் ஆஸ்திரேலிய வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டேவிட் வார்னர். அனைத்து வித கிரிக்கெட் போட்டிகளிலும் 100 ஆட்டங்களிலும் பங்கேற்ற முதல் ஆஸ்திரேலிய வீரர் என்ற சாதனையை டேவிட் வார்னர் அவர்கள் வந்து பெற்றிருக்காரு. இவர் வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா இச்சாதனையை புரிந்த 3வது வீரர் ஆவார். இதற்கு முன்பு இந்தியாவின் விராட் கோலி மற்றும் நியூசிலாந்தின் ராஸ் டெய்லர் ஆகியோர் வந்து இந்த சாதனையை புரிந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிப்ரவரி 9. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய குடற்புழு நீக்க தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி பிப்ரவரி 10. பிப்ரவரி 10 தேசிய குடற்புழு நீக்க தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினமானது ஆண்டுக்கு 2 முறை அனுசரிக்கப்படுகிறது. எப்போலான்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10 மற்றும் ஆகஸ்ட் 10 என ஆண்டுக்கு 2 முறை இந்த தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இன்னத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா எலிமினேட் STH, இன்வெஸ்ட் இன் எ ஹெல்த்தியர் ஃபியூச்சர் ஃபார் சில்ட்ரன். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக பருப்பு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி பிப்ரவரி 10. உலக பருப்பு தினமானது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த தினமானது பார்த்தீங்கன்னா நம் உணவில் பருப்பை சேர்த்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் பருப்பின் பயன்களையும் அனைவரும் அறிய செய்திடக்கூடிய வகையில் இந்த தினமானது கொண்டாடப்படுகிறது. இந்த தினமானது 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையின் 73வது அமர்வில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி 2019ஆம் ஆண்டு முதல் இந்த தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு இந்த தினத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா பல்சஸ் நரிஷிங் சாயில்ஸ் அண்ட் பீப்புள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிப்ரவரி 9 மற்றும் 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.